வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதாவது கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலாக அவரக்காய் ஒரு காரம் போட்ட ஒரு கறி பண்ண போகிறேன். இன்றைய மாலை பற்ற காயில் அவரக்காய், வாழைத்தண்டை நான் பாருங்க. வாழைத்தண்டை என்ன பண்ணியிருக்கேன், பச்சையாக அப்படியே உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகா, இந்த பாருங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இதை வாழைத்தண்டை வேக வைக்கலை, எலசு வாழைத்தண்டுன்றதுனால அதை உப்பு போட்டு பெசரி புழிஞ்சி போட்டிருக்கேன். தேங்காய், பச்சை மிளகா. இதை நம்ம என்ன பண்ணணும், தயிரை சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டா நம்மளோட சுவையான வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி. ஆக்சுவலாக வாழைத்தண்டு காயும் பண்ணுறேன் இன்றைக்கி 2. எனக்கு தயிர் பச்சடி ரொம்ப பிடிக்கும். நான் பச்சையாக தான் வாழைத்தண்டை சாப்பிடுவேன். அதனால உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இது பச்சையாக இருக்குன்னே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிடுறோம். நம்ம இதை கடுகு தாளித்து கொட்டிடுறோமா தயிர் பச்சடிக்கு. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுன்னா சொல்லுங்கள். சொல்கிறது என் காதில் விழணும். சரியா? இது என்ன? மாங்காவும் இல்லை, இஞ்சியும் இல்லை. மாங்காய் இஞ்சி. சரியா? என்னடா அது மொக்க போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? வேறு என்ன பண்ணுறது, எதாவது போட்டு தானே ஆகணும். ஸோ இந்த இதை நான் தாளித்து விட்டுறேன். இது ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப நல்லா இருக்கும். திஸ் இஸ் ஃபார் மீ ஒன்லி. எனக்கு இது பிடிக்குன்றதுனால நான் இன்றைக்கி பண்ணிக்கிறேன். அதை உங்களுக்கும் காமிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இது என்னன்னு சொன்னேன், மாங்காய் இஞ்சி. அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி மாதிரி இருக்கும், இதை தோலை சீவணும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சியும் டேஸ்ட்டும் வரும், மாங்காய் டேஸ்ட்டும் வரும். இங்கே பாருங்கள், அதை இப்படி தோலை எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கியாச்சா? இதுக்கு என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் விடணும். இப்போ எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் கடுகு தாளித்து இதில் போட்டுற போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உப்பு காரமும் போட்டு ஒரு ஊறுகாய், இன்னொரு ஊறுகாய் லெமனும் மிளகாயும் போட்டு, நான் இதை லெமன் மிளகா போட்டு முதல்ல காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், மிளகா எவ்வளோ நறுக்கி வச்சுருக்கேனோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸ் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இந்த மாதிரி நீங்கள் இப்படி டாஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் அந்த லெமன் ஜூஸ் அதில் இறங்கிடும், அந்த காரம் இறங்கிடும். தேவையான அளவு உப்பை நம்ம போட்டுட்டு தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான். இது லெமன் மாங்காய் இஞ்சி. இந்த ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நேச்சுரலாக இயற்கையாக நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட்றதுனால அதுக்கு ஒரு பவர் இருக்கும். அதனால நீங்கள் குக் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த இஞ்சிலாம் கொஞ்சம் வாங்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் மாலை பட்சத்துக்கும் இந்த மாங்காய் இஞ்சி சேர்க்கலாம். ஸோ இந்த மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ஊறுகாய்க்கு கடுகு போட்டிருக்கேன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுறேன். அதுக்கப்புறமா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடலாம், இல்லைன்னா முழு பெருங்காயம் கூட போடலாம். ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாடியில் மாற்றிடணும். சரியா? நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் போடுறேன். அதுக்கப்புறம் பீங்கான் ஜாடியில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா ஜாடியில் தான் ஊறுகாய் இருக்கணும், இல்லைன்னா ரியாக்ஷன் ஆகும். சரியா? இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள், இந்த மாங்காவை இப்படி நறுக்கியிருக்கேன். இந்த மாங்காய் இஞ்சியை இதை நான் காரம் போட போகிறேன், பியூர் மிளகா பொடி. ஸோ அதுக்கு எண்ணெய் போட்டுட்டேன், கடுகு போட்டுட்டேன், வெந்தயம் போட்டுட்டேன். சரியா? கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா காரம் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாதுன்றதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்த உடனே இதில் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் போடுறேன். காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு காரம் போட்டிருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். 1/2 கிலோ மாங்காய் இஞ்சிக்கு உங்களுக்கு 4 ஸ்பூன் காரப்பொடி போடணும், டேபிள் ஸ்பூன். உப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெருசாக போட்டுக்கணும். அப்புறம் ஊறின பிறகு தேவை இருந்தால் போட்டுக்கலாம். சரியா? இப்போ நான் காரம் கொஞ்சம் மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் காரப்பொடி தான் போட்டிருக்கேன் 1/2 கிலோ மாங்காய் இஞ்சிக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தாளிச்ச எண்ணெயை எடுத்து ஊற்ற போகிறோம்.
இது நான் இன்றைக்கி பண்ணேன், சரி உங்களுக்கு அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு காமிச்சிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறின உடனே நீங்கள் பீங்கான் ஜாடிக்கு மாற்றிடுங்க. ஊறுகாயை மாத்திரம் எவர் சில்லர்லையோ இப்போ எதுலேயுமே கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கலாம். கண்ணாடி இது இருக்குது, அதில் போட்டுக்கிறேன் பாட்டிலில். அப்படி இல்லைன்னா பீங்கான் அந்த 2-3 ஜாரை அலம்பி அதை மாற்றணும் இப்போ நான். சரிங்களா? இப்போ போடுறது மாத்திரம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவ்வளோ தான் கார ஊறுகாய். இஞ்சி, மாங்காய் இஞ்சி கார ஊறுகாய், மாங்காய் இஞ்சி லெமன் ஊறுகாய். சரியா? இது ரெண்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ காரம் போட்ட அவரக்காய் கறி பண்ண போகிறேன். ஏன்னா அதுலேயே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவா, எங்கள் ஆத்தில் செஞ்சு சாப்பிடுவா அவரக்காய் கறி. கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டுட்டு வேக வச்சு அவரக்காய் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவரக்காய். இன்றைக்கி மாலை பச்சை சமையலில் அவரக்காய் மாலை பச்சை காய். ஸோ இந்த அவரைக்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சேர்த்துட போகிறோம். இதில் மஞ்சள் பொடியும் காரப்பொடியும் போட்டு கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டு பண்ணிட்டோன்னா தொட்டுக்கலாம், பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுடுறேன். போட்டுட்டு இதை நான் அப்படியே சேர்த்துடுறேன். இந்த பாத்திரம் மாத்திரம் நீங்கள் பார்த்துட்டு யாரும் எதுவும் கோவப்படாதீங்க. இது எப்பயாவது தான் எடுக்கிறேன். இன்றைக்கி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ சொல்லரும் வச்சுருக்கேன். இந்த ஆளை எது கையில் கிடைக்கிறதோ அதை முதல்ல யூஸ் பண்ணிடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, சரியா? கொஞ்சமாக காரப்பொடி, அதாவது சாம்பார் மிளகா பொடி. சாம்பார் மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா உப்பு போட்டிருக்கேன். தேங்காய் போட போகிறோம். தேங்காய் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை அப்படியே சூட்லையே இந்த பாண்ட்லி சூட்டுக்கே ஆகிடும். அவ்வளோதான், நம்ம காய் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நார்த்தங்காய் குழம்பு அல்லது பச்சடி இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி நறுக்கி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சில பேர் தோலை கொஞ்சம் எடுத்துகிட்டு லைட்டாக நறுக்குவா. ஆனால் எனக்கு தோல் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக கசக்கும், பட் நல்லா இருக்கும். இதை லைட்டாக நறுக்கி கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். வாழைத்தண்டு ஒரே ஒரு வாழைத்தண்டு தான். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, வேக வச்சுருக்கேன்னு. இதை அப்படியே தாளிக்க வேண்டியது தான் உங்களுக்கு. இல்லை நீங்கள் மொத்தமாக தயிர் பச்சடி பண்ணுறதா இருந்தால் கூட இதை அப்படியே புழிஞ்சு போட்டு வேக வச்சுது, அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். அது நான் பச்சையாக போட்டது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரே மெத்தடு தான். இதை காயாகவும் பண்ணிக்கலாம், நீங்கள் கூட்டாகவும் பாசிப்பருப்பு வேக போட்டு சேர்த்து சீரகம் உளுத்தம்பருப்பு அரைச்சி கொட்டி கூட்டாகவும் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன். அதாவது நார்த்தங்காய் பச்சடி அல்லது குழம்பு, அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு நான் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் நார்த்தங்காய். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு தான், அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. 2 நார்த்தங்காவை நான் என்ன பண்ணியிருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். இப்படி குட்டி குட்டியாக நறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மெல்லிசா இதை நறுக்கி வச்சுட்டு 2 நார்த்தங்காய்க்கு புளியும் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு, இது ஊறினதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஆக்சுவலாக புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது கடுகு போட போகிறேன். நான் என்னோடய ஸ்டைலில் தான் பண்ணுறேன். எனக்கு சீரகம் வெந்தயம் எல்லாம் போடுறது பிடிக்கும், அதனால் நான் அப்படி தான் போடுவேன். கடுகு போட்டேன், சீரகம் போட்டேன், வெந்தயம் போட்டுறேன். பொடி பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக தான் பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அதை அப்படியே போட்டுறேன். ஸோ கடுகு, கொஞ்சமாக 1 பிஞ்சு வெந்தயம், 1 பிஞ்சு சீரகம். சீரகம் நீங்கள் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாங்காய் இஞ்சி இப்போ சீசன் நல்லா கிடைக்கிறது. நீங்கள் வாங்கி அப்படியே பச்சையாக சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ வெயிலில் வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாமல் எதாவது ஈரம் பட்டது கை பட்டுருதுன்னா அது கெட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே டெய்லி திறந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வைக்கிறதா இருந்தால் அப்பப்போ வெயிலில் எடுத்து வைங்க. சரியா? இந்த பக்கம் நம்மளோட காய் சூட்டுக்கு ஜம்முன்னு அவரைக்காய் காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த நார்த்தங்காயை இதில் போட்டுடலாம்.
இந்த நார்த்தங்காய்க்கெலாம் கொஞ்சம் இனிப்பு நல்லா தூக்கலாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் நார்த்தங்காய் போட்டிருக்கேன். அதுலேயே வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், 2 நார்த்தங்காய்க்கு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெந்தயம், கடுகு, பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் அதனால் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், புளியை கரைச்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் நான் டெய்லி இந்த மாதிரி சமைக்கிறது போடுறது பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டெய்லி பார்க்குறேன், நீங்கள் டெய்லி போடு அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து எங்கள் சித்தியோட பேசினது எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு சொன்னீங்க. சித்தி ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸு. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறீங்களான்னு நினைக்க வேண்டாம். நம்ம எப்படி இருக்கோமோ அது நமக்கே தெரியும்ல. அதனால் நம்ம கொஞ்சம் எங்கள் அப்பா மாதிரி எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப குண்டு பெருசு. நம்ம எப்படி இருக்கோன்றது மேட்டர் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மற்றவாளை ஹர்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். எப்போவுமே நமக்கு ஒரு பொசிஷன் வந்துருச்சுன்னா தலகணம் பிடிச்சி ஆடக்கூடாதுன்னு என்னோடய அப்பா சொல்லுவார். எப்போவுமே அமைதியாக இருக்கணுமா. நம்ம எந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பெரிய ஆள், நமக்கு பணம் இருக்குது, நமக்கு வசதி இருக்குது அப்படின்லாம் நம்ம இது பண்ணால் பகவான் டக்குன்னு தலையில் குட்டிடுவார். அதனால் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் வந்து இந்த நார்த்தங்காய் கொஞ்சம் இன்னும் வேகட்டும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். அதுக்குள்ளே புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த நார்த்தங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டுக்கல்ல நான்லாம் சாத்தில் பசைஞ்சு தான் சாப்பிடுவேன். எங்கள் ஆத்துலேயும் எல்லோரும் சாத்தில் பசைஞ்சு தான் சாப்பிடுவா. ஸோ இன்றைக்கி வந்து நான் அவரைக்காவையும் பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். குழம்பு, பச்சடி, அது இல்லாமல் ஒரு இது வாழைத்தண்டு ரொம்ப இலசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கி ஒரு டபுள் டமாக்கா மாதிரி 2ஆக பண்ணிடுமோன்னு பண்ணிவிட்டு ரசம் மாத்திரம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமாவில் இருக்குது. அப்படி எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார், ரசம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவருக்கு ரசம் இல்லாமல் சாப்பிட பிடிக்காது. ஏதாவது ஒரு ரசம் பண்ணு, நீ மண் மாதிரி தண்ணி மாதிரி மிளகு ரசம் கூட பண்ணு, நான் சாப்பிட்றேன்னுவார். பருப்பு ரசம் தான் வேணும்னு இல்லை, பருப்பு ரசம் தான் ஆனால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் பருப்பு ரசம் பண்ணுன்னுவார். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு இந்த நார்த்தங்காய் பண்ணிவிட்டு நார்த்தங்காயிலே ரசம் பண்ணால் நல்லா இருக்காது. தக்காளி நெல்லிக்காய் ரசமும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே புளிப்பு. ஸோ நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மிளகு ரசம் தான் கேட்டார்னா பண்ணுவேன். அதனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இது நல்லா வெந்துடுத்து ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். நான் அதுக்கப்புறம் புளி கரைச்சி கொட்டுறேன். நம்மளோட நார்த்தங்காய் வந்து நல்லா வந்துடுது, ஓரளவுக்கு வதங்கிடுது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த தோலோட கலர் வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் இப்போ மாறி இருக்கா. அந்த டார்க்கு க்ரீன்லேருந்து வேறு ஒரு க்ரீன் வந்திருக்குல்ல, அதுதான் கணக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், புளியை கரைச்சி கொட்டிடணும். கொஞ்சம் தண்ணியாக வேணும் குழம்புனா கொஞ்சம் புளியை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ஆனால் கெட்டியாக தான் வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் செமி சாலிடாக, ரொம்ப கெட்டி இல்லை ரொம்ப தண்ணி இல்லை, அப்படி நான் கொஞ்சம் மைல்டாக இது பண்ணிக்கிறேன். சரியா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுவேன். அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து வெல்லமும் சேர்க்கணும் இதுக்கு. சரியா? நான் மறந்துட போகிறேன், ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா வெல்லம் எடுத்து வச்சுட்டேன், நான் மறந்துட போகிறேன்ட்டு. ஸோ வெல்லத்தை கடைசியில் சேர்த்துடுவோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். பாருங்கள், இதை ஊற்றிட்டேன் நான், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த நார்த்தங்காய் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு வந்து நம்ம காரப்பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதாவது சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ இல்லைன்னா தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் காரப்பொடி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால பார்த்துட்டு கொஞ்சமாக காரப்பொடி போட்டுக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தனியா சேர்த்தா பிரெயினுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அதனால் தனியா எந்த அளவில் சேர்த்துக்கிறோமோ எல்லா இடத்துலையும் தனியா சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெல்லத்தை போட்டுட்டு எடுத்துட்டா நம்மளோட நார்த்தங்காய் குழம்பு அல்லது பச்சடி ரெடி. சரியா? ஸோ இன்றைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்த்தங்காய் பச்சடி, வாழைத்தண்டு தயிர் பச்சடி, 2 ஊறுகாய் போட்டுறதை காமிச்சிருக்கேன். அப்புறமா அவரைக்காய்
கறி பண்ணதை காமிச்சிருக்கேன். வாழைத்தண்டு உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணோம். நான் இன்றைக்கி எப்படி பண்ணுவேன்னா, பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். அதை பச்சையாக போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் மீதி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அந்த காயை பண்ணிவிடுவேன். ஸோ காய் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம். ஆக்சுவலாக நான் ஒரு இதில் பார்த்தேன், ஏதோ ஒரு ஹோட்டலில் வெறும் சமைக்காமையே குழம்பு, ரசம், காய் எல்லாம் பண்ணுறாங்க. பாரம்பரிய அரிசி இருக்குல்ல, அதிலெல்லாம் அவல் கிடைக்கிறது. மாப்பிள்ளை சம்பா, கருங்குருணைன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, நான் தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. அந்த மாதிரி அரிசியோட அவல்லாம் கிடைக்கிறது தான். நிறைய அரிசி வெரைட்டி இருக்குது. அதாவது எப்படி நம்ம கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வெரைட்டிஸில் அவல் கிடைக்கிறது. அதை வந்து அது அவல்னா குக் பண்ண வேண்டாம்ல, கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி எடுத்து வச்சா போகிறோம். அதை சாதமாக வச்சு அதுக்கு நேச்சுரலாக எல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸையே வச்சு குழம்பு, ரசம் எல்லாம் பண்ணுறாங்க. தயிர் கூட எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, அந்த பூசணிக்காவை எல்லாத்தையும் அரைச்சி தயிர் லெமனை போட்டு கெட்டியாக பருப்பூற்றி தயிர் பண்ணி அதுலேருந்து மோர் குழம்பு தயிர் பண்ணுறாங்க. தேங்காய் பாலில் தயிர் பண்ணுறாங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு நாள் தேங்காய் பாலில் நான் தயிர் பண்ணேன், லெமன் புழிஞ்சி, நல்லா கெட்டியாக சூப்பராக வந்தது. ஆனால் ரொம்ப வேலை ஜாஸ்தி. நீங்கள் அந்த தேங்காய் திப்பி இருக்குல்ல, அதை கூட நம்ம காய வச்சுட்டு கோலம் மாவில் கலர் போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஐடியாவாக இருந்தது. இந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்ச உடனே நான் கடைசியாக காமிக்கிறேன். இப்போ தேவையான வெல்லத்தை போட்டுறேன். இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் போடலாம், இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா காரமும் நம்ம நிறையா போடுறோம், மிளகா பொடி போடுறோம், மிளகு பொடி கூட போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட இது கொதிச்ச உடனே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இன்றைய சமையல் ஓவர். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்து அந்த எண்ணெய் மேலே வந்துடுதுன்னா நம்ம எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த மாலை பச்சை சமையல் ஓவர். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதோடு நிறுத்தாமல் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? 1 or 2 பேர்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்தேன் நோட்டிஃபிகேஷனில் நிறைய பேர் ஷேர் பண்ணல. ஸோ உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு புதுசாக இருந்தால் பிடிக்கும், அவங்களும் செய்வாங்க. அதோடு இல்லாமல் லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான், சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோன்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. எங்களோட நோட்டிஃபிகேஷன் தானாக வரும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு எல்லோரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.